சூடான சாதத்தில் சுட சுட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த கத்திரிக்காயிலேருந்து ஒரு பீஸை மட்டும் பிச்சு இந்த சாதத்து மேலே வச்சு எடுத்து பரட்டி வாயில் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்படி செஞ்சேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே போட்டு ஒரு 70% வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, பெரிய வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பட்டை, லவங்கம், சோம்பு இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ அது வந்து குழம்பு தாளிக்க நான் வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போலாம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10 பொட்டுக்கடலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு பக்கம் ஆறட்டும், எடுத்து கீழே வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டையுமே போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். சைடில் ஆற வச்சுருந்ததையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஊற்றிட்டேன். மிக்ஸி ஜாரையுமே லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இதிலே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சிடலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொதிச்சு வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கொதிக்கும். இப்போ வந்து நான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்குமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.